கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். இங்கே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உலக பிரகாரமாக ஒரு அரசியலோ ஒரு நோபல் பரிசு வாங்குகிறவர்களையோ அல்லது வெற்றியாளர்களையோ அவங்க எதிலே வெற்றி சிறந்தார்கள், எந்த அரசியல் மூலமாய் இன்றைக்கு ஆளுகை செய்கிறார்கள், இப்படி பலவிதமான காரியங்களை அவங்களுடைய சாட்சியை கொண்டு அவங்களுடைய கிரியைகளை கொண்டு இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் விசுவாசிக்கிறோம். அமெரிக்கா நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்குதுன்னா நமக்கு கேள்விப்படுறோம், ட்ரம்ப் நிற்கிறாரு, அவருக்கு எதிர்த்து இன்னார்கள் கட்சிகள் நிற்கிறாங்க. இந்திய தேசம் எடுத்து சொன்னா இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யுனைடெடாக ஒரு கூட்டணியாக இந்தந்த கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு எந்த கட்சியில நமக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த கட்சி எந்த ஒரு கூட்டணியில் இருக்குதோ அந்த கட்சிக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓட்டை போடுறோம். அந்த கூட்டணியில மற்றவங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன செய்யறோம், நமக்கு பிடித்தவர்கள் அந்த கட்சியில் இருப்பதினால் அந்த ஓட்டை நம்ம அந்த கூட்டணிக்கு போடுறோம். இங்கே நம்மை ஒரு ஸ்பிரிச்சுவல் அழைப்பின் மூலமாக தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய அழைப்பு எதை சார்ந்து இருக்கிறது என்று இந்த அப்போஸ்தலர் நடிபடைகள் நமக்கு விளக்கங்களை தெரிவிக்கிறது. இப்ப ஆவிக்குரிய வாழ்விலே நாம் எதை கற்றுக்கொண்டா எப்படி இருப்போம் என்பதை இந்த வேத தியானம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, உங்களை பார்த்து விசுவாசத்தோடு உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இவன் எந்த ரட்சிப்புல இருக்கிறான், எந்த விசுவாசத்துல ரட்சித்து இருக்கிறான். ஆனா அவர் நம்மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தேவனுடைய ஜனமாகிய அந்த இஸ்ரவேலராய் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்ற உத்தரவாதத்தோடு கூட அவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த உத்தரவாதம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா, எப்படி அதை தெரிந்து கொள்வது? வேதத்தினுடைய பகுதி சொல்லுகிறது, நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். இப்போ you have to determine yourself where you are. நீங்க எங்க நிற்கிறீங்க என்கிற தீர்மானம் மிக முக்கியமானது. உங்க மேல இருக்க கிரியைகள் என்ன என்பதை அறிந்தாதான், உங்க மேல இருக்க வியாதி என்னன்னு அறிஞ்சாதான், உங்க மேல இருக்கிற போராட்டம் என்ன அப்படின்னு அறிஞ்சாதான் ஒரு ரெமிடி, அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மளால முடியும். இப்போ அவர் சொல்லுகிறார், நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இப்ப நீங்கள் அறிந்திருக்கிற அந்த நபர் யார்? Who is that person which I am going to make an instrument for you? உங்களுக்கென்று ஒரு ஆயுதமாக உங்களுக்கு நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நபர் யார்? இப்ப அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை. அருமையான தேவஜனமே, நம்ம எல்லாருமே வேற ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தவங்கலாம். நம்ம யாரும் பரம்பரையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்படியே 2-3 தலைமுறையா இருக்கலாம், இல்லை 4 தலைமுறையா இருக்கலாம். ஆனாலும் சத்தியத்தை அறிந்திருக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லையா, அதை பத்தி தேவன் இந்த இடத்துல நம்மை நாமே ஆராய சொல்லுகிறார். சொல்றார், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும். நீங்க இந்த ஜீசஸை எப்படி அறிந்திருக்கப்பட வேண்டும்? அவர் செய்திருக்கிற பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு. நாம இதுவரைக்கும்
பார்த்து வந்த அநேக தேவர்கள் உண்டு. பட் தேவனால் அறிமுகப்படுத்தியிருக்கிற தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய பலத்த செய்கைகளை நீங்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். அவருடைய அற்புதங்களை நீங்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். அவருடைய அடையாளங்களை நீங்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றுல சத்தியமும் பரலோகத்தை குறித்ததான தெளிவும், செய்கிற தேவன் யார் என்பதை குறித்து ஞானமும், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரிஜினல் இஸ்ரவேலனாக அறிந்து கொள்ள வேண்டியதை நமக்கு அறிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறார் தேவன். ஒருவேளை இன்னை வரைக்கும் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற முடியல, இன்னை வரைக்கும் நம்முடைய வாழ்வில் சத்தியம் பலது தெரியும், ஆனா என் வாழ்க்கையில நான் மகிமையை காண முடியலன்னு சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் வேதம் 3 தெளிவுள்ள ஒரு வியாக்கியானத்தின்படி நீங்கள் செல்லுவீர்களானால் உங்க லைஃப் வேற என்று சொல்லுகிறார். என்ன 3ஐயும்? உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் அவருடைய சத்தியம் இருக்கு. ஒவ்வொரு டாக்டரின் உபதேசங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ள சத்தியம் இருக்குது. ஒவ்வொரு அற்புதத்திலையும் அவருடைய சத்தியம் இருக்கிறது. அவருடைய வாயின் வார்த்தைகளிலே சத்தியம் இருக்கிறது. தேவச்சனமே, ஒரு சின்ன வேத வசனம் தான் நம்மளை யார் என்று கூப்பிடுகிறார் என்பது தெரிகிறது. நம்முடைய தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிற விதங்களை நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார். இதுல நீங்களும் நானும் எந்த பாத்திரத்தை எடுத்து அதை நாம் எப்படி ஆராய்கிறோமோ அப்படிப்பட்ட இஸ்ரவேலனாக நம்ம மாறுவோம். அவர் நம்மை ரொம்ப விசேஷித்த வண்ணமாக அறிந்திருக்கிறார். ஆவியானவருடைய விடுதலை அவருடைய பலத்த செய்கைகளிலும் அற்புதங்களிலும் அடையாளங்களிலும் உங்களோடு கூட செயல்பட அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப நாம நம்மளை ஒரு இஸ்ரவேலனா மாற்றி அவருடைய கரத்துக்குள்ள போய் நம்ம நின்னா போறோம், நம்மளை அவர் மாத்திடுவார். இதுவரை இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இதுவரையில் இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஜீசஸ் தான் நம்ம லைஃபை ஒரு டர்ன் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.